ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரொமோட் வந்திருக்கு. இந்த ப்ரொமோட்டோ பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி கொடுத்த விஷயங்கள் தான் வந்துச்சு. அதாவது நேற்றே வந்து கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 8லேயே நடக்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த நாமினேஷன் முடிவுகள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்துச்சு. இல்லை அதை கோட்டை கழிங்க திரும்ப நான் இன்னொன்று அனுப்புகிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு விஷயம் வந்துச்சு. அதில் தான் வந்து கரெக்டாக வந்து 7 பேர் வந்திருந்தாங்க. யார் யார் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கினாங்கன்ற விஷயங்கள் முதற்கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு அப்டேட் வந்துச்சு. நம்ம கொடுத்தோம், நீங்களும் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் வந்து அதிசயமாக ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா முத்துக்குமரன் வரல. ஆனால் இன்னொரு அதிசயம் நடக்க போகுது. என்னென்னா ஜாக்லின் உள்ளே வந்திருக்காங்க. இது வந்து ஜாக்லினுக்கு 12வது வாரம் நாமினேஷன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹையஸ்ட்டாக 13 வாரம் தான் நினைக்கிறேன். ஸோ த்ரூஅவுட் த சீசன் ஃபுல்லாக வந்துட்டு இவங்க வந்து இந்த நாமினேஷன் வரலாற்றிலே ஒரு புதிய சாதனையை வந்துட்டு படைக்க போகிறாங்க தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு தோணுது. நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அன்பாக இருக்காங்க நம்ம ஜாக்லின் மேலே. அவங்களும் லேஸ்பட்டவங்கள அந்த மாதிரி அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நல்ல ஒரு இது தான், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ப்ரொமோட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட விஷயங்களை கொடுத்தாச்சு. ஸோ அன்ஷிதாவுக்கு வந்து 5 ஓட்டு அவ்வளோ அன்பு பொழிஞ்சிருக்காங்க அன்ஷிதா மேலே. ஏன்னா அன்ஷிதா அந்த அளவுக்கு வந்துட்டு அன்பு பொழியும் போது அவங்களும் பொழிய மாட்டாங்களா? அதே மாதிரி அன்ஷிதா கிட்ட வந்து இன்னுமே அவங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் சொன்னாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுற மனநிலைமையே கிடையாது. அக்செப்ட் பண்ணுற மனநிலைமை அவங்களுக்குன்னு இல்லை, யார் யாருக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணுற மனநிலைமை இல்லையோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் கஷ்டப்படுவாங்கன்றது தான் உண்மை. ஏன்னா நம்ம அக்செப்ட் பண்ணால் தான் நம்மளால் மாற முடியும். ஏன்னா எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருமே ஹியூமன் பீயிங் தானே, எல்லாருமே தப்பு பண்ணுவோம். அதை நம்ம சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிட்டோன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிடும். அக்செப்ட் பண்ணாமல் இருந்தோன்னா அது இன்னும் பிரச்சனையில் தான் போய் முடியும். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி 3 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ ஜெஃப்ரி என்னை கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி சீசனில் நிக்சன் எப்படிலாம் பேசுவார், சொருகிடும் அப்படிலாம் பேசினார். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கார் அந்த பையன். நல்ல பையன், நல்ல திறமையான போட்டியாளர். நிறைய டாஸ்கில் சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்கான். ஆனால் அக்ரெசிவ் மோடில் கொடுக்குறாப்புல. இதை யார் திருத்தணும், யார் ஒரு செம்மைப்படுத்தணும்? விஜய் சேதுபதி பண்ணணும். ஏன்னா டைரெக்டாக வந்துட்டு மக்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு மீடியேட்டர் மாதிரி அவங்க தான் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது வெளியே இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஜெஃப்ரி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா, உனக்கு நான் எல்லோ கார்டு கொடுக்குறேன். எல்லோ கார்டால் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு வரப்போகிறது கிடையாது. ஏன்னா ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறது எல்லோ கார்டு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஸோ இதை செஞ்சு தப்பு போல இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு கிளி அந்த இந்த வளர்க்குறோம்ல, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ். அந்த ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்துட்டு அதை வந்துட்டு எங்களை சும்மா கடிக்க வரும். லைட்டாக அப்படி சுண்டி விட்டோன்னா கடிக்க நிறுத்திடும். அது தெரியாது, பாவம். அந்த கிளிக்கு நாங்கள் வந்துட்டு அந்த ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இதுக்கு வந்துட்டு நாங்கள் இப்படி சுண்டுற உடனே என்ன ஆகுதுக்கு உடனே வந்து அதுக்கு வந்து தெரியுது, சரி ஓகே தப்பு போல இருக்குன்னு. அந்த மாதிரி தான் நிறைய பேர் சின்ன பசங்க அந்த வயசு குழந்தைலாம் அப்படி தான் இருக்கும். அவரே ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன், நான் இங்கே வந்து இது பண்ணோம் அது பண்ணணும். இதுலேயும் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது ரூமரானு தெரியல. நம்ம சாட்சரா அண்ட் ஜெஃப்ரி 2 பேருமே வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களோட சிபாரிசில் தான் உள்ளே வந்திருக்காங்க. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள். அவர் பேசும்போதில் அவருடைய வே ஆஃப் அப்ரோச்சு வேறு மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. எது எப்படி சிபாரிசில் வந்தாங்களோ வரலையோ அதெல்லாம் வேணாம். ஏன் அப்படி பார்த்தா விஜய் சிபாரிசில் தான் இத்தனை பேர் உள்ளே வந்திருக்காங்க. பட் அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே வந்திருக்காங்கன்னா அவங்கள வந்து தட்டி கொடுக்கக்கூடாது, தட்டி கேட்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு தேவையான அறிவுரைகளை கொடுக்கணும். அதை தவறு விட்டதுனால இவருடைய விஷயங்கள் இன்னும் எப்படி போகுது தெரியல. பட் இதுக்கப்புறம் வீக்லி டாஸ்க்லாம் கொஞ்சம் கம்மி தான். அதனால் அவங்க இதுக்கு மேலே என்னத்தை சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே இருந்துட்டு போட்டுன்ற மாதிரி நினச்சாங்களே தெரியல. பட் ஜெஃப்ரி கண்டிப்பாக வந்து ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுவாப்பில் அந்த பணப்பெட்டியில் கையை வைப்பார். அப்படி தான் எனக்கு தோணுது. பட் அது நல்ல ஒரு முடிவாக இருக்கும். ஆனால் அதில் வந்துட்டு மஞ்சரி இன்னும் ஒரு சில பேர் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்காங்கன்னா ஜாக்லின் 3 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து 12வது வாரமும் நாமினேஷன்ஸ் வந்திருக்காங்க, பெரிய விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராணவ் 3 ஓட்டு வாங்கியிருக்காப்புல. அடுத்தது பார்த்தீங்கன்னா விஷால் 2 ஓட்டு வாங்கியிருக்காரு. மஞ்சரி 4 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அன்ஷிதாவுக்கு அடுத்தபடியாக மஞ்சரியை பிடித்தமான ஒரு நபரில் வந்து 4 ஓட்டை வந்து நம்மளோட மஞ்சரி வாங்கியிருக்காங்க. யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதான் இதுலேயே ப்ரொமோலே வந்துருச்சு. நம்மளோட விஷால் அப்புறம் அதை இதுன்னு சொல்லிட்டு அன்ஷிதா கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பவித்ரா வந்துட்டு ஒரு 3 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தான். இப்போ என்ன மேட்டர்னா, ஒரு வாட்டி வந்து பவித்ராவுக்கு வந்துட்டு இப்போல்லாம் வந்து ஓட்டு கம்மியாக தான் வருது. ஆனால் ஒரே ஒரு வாட்டி வந்துட்டு டாப் ஃபஸ்ட்டில் இருந்தாங்க. எப்படின்னா முத்துக்குமரோட ஃபேன்ஸாக வந்து பவித்ராவுக்கு ஓட்டு போட ஆரம்பித்தாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்தாங்க. அப்போ அதையும் வந்து ஒரு சில பவித்ரா ஃபேன்ஸ் நாங்களாம் ஃபஸ்ட்டு வரவே கூடாது. இல்லைங்க, நாங்கள் என்ன கம்மன்றுங்க, எங்களுக்கு ஒரு காலம் வரும். பவித்ரா நீ இறங்கி விளையாடுமா அப்படின்னு இந்த கபிலன் டயலாக்லாம் விட்டாங்க. ஆனால் வந்து உண்மையிலே என்னாச்சு, ஓட்டு இல்லை. ஏன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பர்ஃபார்மன்ஸாக தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, இதில் வந்து முக்கியமான ஒரு நபர்கள் இருப்பாங்களே, இவங்களுக்கும் ஓட் பேக்கிங் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முத்துக்குமரன் டாப்பில் எங்கேயோ நிற்கிறார். ஏன்னா வெறும் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 8 ஹிஸ்ட்ரியிலேயே வந்துட்டு இவரை மாதிரி யாருமே ஓட்டு வாங்கலை.
இதை விட அதிகமாக ஓட்டெலாம் வந்து இதுக்கு முன்னாடி சீசன்லாம் வாங்கியிருக்காங்க, அது வேறு விஷயம். பிரதீப்க்கு வராத ஓட்டா, ஆரி அர்ஜுனனுக்கு வராத ஓட்டா, ஆரி வாங்கின ஓட்டு மாதிரி இந்த மாதிரி எந்த சீசன்லையும் வாங்கினதில்ல. ஆருக்கு தான் ஹையஸ்ட் ஓட்டு. அதுக்கு முன்னாடி ஓவியா வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன், அது எனக்கு சரியாக தெரில. ஆனால் எனக்கு கண் கூட எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் ஆரிக்கு வந்த மாதிரி ஓட்டு யாருக்குமே வரல. ஆரி வந்துட்டு கோடி கணக்கில் போவார், ஏன்னா ஒரு நாளைக்கு 10 ஓட்டு. இவர் பாலாஜி முருகேசன் அடுத்தபடியாக இருப்பார். இவருக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும், அவர் 13 லட்சமாக இருப்பார். அவருக்கு அடுத்தபடியாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சத்தில் இருப்பாங்க. ஆனால் அப்போ அதெல்லாம் ஒரு தனி சீசன், மறக்க முடியாத சீசன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது முத்துக்குமரன் டாப்பில் இருக்கிறாரு, ஓட்டு வங்கி அவர் தனியாக இருக்குது. ரெண்டாவது டாப்பர் யாரும் உங்களுக்கே தெரியும், சௌந்தர்யா. இப்போ வந்து ராணா வந்துட்டாப்ல, பட் இருந்தாலும் சௌந்தர்யாக்குன்னு ஓட்டு கன்ஃபார்ம் டேம் ஷூர் இருக்குது. அது வந்து பிஆர் ஓட்டோ, அந்த ஓட்டோ, இந்த ஓட்டோ, அதெல்லாம் நம்ம தேவையில்லை. ஓட்டு வங்கி அப்படின்னா கன்ஃபார்ம் இருக்குது. அடுத்தது யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அருண் இருக்கார். அவருக்குமே கணிசமான ஓட்டு இருக்குது. அவரும் 4வது பிளேஸுக்கு எத்தனை பேர் வந்தாலும் சரி, முத்துக்குமரன் வந்தாலும் சரி, எல்லாம் வந்தாலும் சரி, மினிமம் 4-5 வந்து நின்றுறாரு. அது கீழே இது வரைக்கும் போனது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் ஓட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஏதோ மோரலஸ் இருக்குது. இப்போ இவங்களோட ஓட்டுலாம் யாருக்கு போகும் அப்படி பார்க்கும்போது பயங்கரமான விஷயங்கள் இருக்குது. முத்துக்குமரனோட ஓட்டு டோட்டலாக வந்துட்டு ஒரு 80% ஓட்டு வந்துட்டு மஞ்சரிக்கு போக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எப்படி வந்து பவித்ரா வந்து அந்த டைம் வந்து ஷாக்கிங்காக வந்துட்டு ஃபஸ்ட்டில் வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேபி மஞ்சரி வந்து இந்த வாரம் துவம்சம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அது வந்து மாற்றுக்கிறதுக்கு கிடையாது. ஏன்னா இந்த வாரம் வந்து முத்துக்குமரன் ஃபேன்ஸில் யார் ஓட் போடுவாங்க? இப்போ உண்மையிலே இந்த வீட்டுக்குள்ளே நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முத்துக்குமரன் கூட உண்மையான நட்பு. ஆமாம், அவன் தப்பு பண்ணானா நேரடியாக சொல்கிறது, புரண்டி பேசுறதுலாம் கிடையாது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து தப்பாக தெரியுதுன்னும் போது மஞ்சள் கை தூக்கலை, ஆனால் தீபக் கை தூக்கி அங்கே வந்து பேசினார். அதனால் தீபக் வந்து கெட்டவன்னு சொல்ல வரல, அந்த மாதிரி சொல்ல வரேன். அப்படின்னு இருக்கும்போது முத்துக்குமரனுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்றது முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக வந்து திங்க் பண்ணுவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது டேம் ஷோர் அங்கே வந்து, ஏன்னா முத்துக்குமரன் மஞ்சரியை பற்றி எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், மஞ்சரி முத்துக்குமரனுக்காக எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்கன்ற விஷயங்களும் நம்மளுக்கு தெரியும். அப்படின்னு பார்க்கும்போது கன்ஃபார்ம் வந்துட்டு முத்துக்குமரனோட ஓட்டு வந்துட்டு மஞ்சரி போகும். அதே மாதிரி ஜாக்லினுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு சதவீத ஓட்டு வந்து போகும், அது வந்து மாற்றுக்கிறதுக்கு கிடையாது. ஏன்னா இப்போ சில காலமாக பார்த்தீங்கன்னா முத்துக்காக வந்து அவங்க நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதே மாதிரி நேற்று ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, அருண் அண்ட் விஷால் வந்துட்டு எப்போல்லாம் முத்து பிரச்சனை மாற்றாரோ அங்கே போயிட்டு வேணுட்டு முத்து புட்டன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து வைக்கும்போது அங்கே வந்துட்டு கிளாப்ஸ் அள்ளிச்சு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் கூட வந்துட்டு நிறைய விஷயங்கள், அதே மாதிரி முத்துக்குமரன் இவங்க கூட பேசுகிற விஷயங்கள், இதனாலே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனோட ஓட்ஸ் கொஞ்சம் பிரிஞ்சு ஜாக்லின் போக வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ சௌந்தர்யா ஓட்டு யாருக்கு போகும் அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு டவுட்டே கிடையாது, ஜெஃப்ரி டமாடிவில் போகும். ஸோ ஜெஃப்ரி வந்து செகண்ட் பிளேஸில் வரதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ராணுவ இருக்கிறதுனால மேபி 3rd பிளேஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் சௌந்தர்யா நாமினேஷன் வந்தாங்கன்னா ஜெஃப்ரிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். இந்த வாரம் அவர் போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருந்திருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஜெஃப்ரி போக மாட்டார்ன்றது என்னோட கருத்து. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பற்றி அதிகப்படியாக வந்துட்டு யார் கூட இருக்காங்கன்னா ஜெஃப்ரி கூட தான் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் யோசிக்கிறது வந்து ஜெஃப்ரி விட மாட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அதனால் ஜெஃப்ரி இந்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் நிறைய பேரோட கருத்து என்னன்னா ஜெஃப்ரி வெளியே போகணும், ஏன்னா போன வாரமே ஒரு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போக வேண்டிய ஆள் அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிக்கிறாங்க. தீபக்கோட ஓட்ஸில் வந்துட்டு பெருசாலாம் ஒரு பெரிய மாற்றத்தில் உண்டு பண்ண போகிறது கிடையாது. தீபக் கூட யார் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களோ அப்படி தான். தீபக் வந்து ஜாக்லின் கூட கொஞ்சம் இருக்கார், அதனால் அவரோட ஓட்டு மேபி அங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ராணா வந்துட்டு ஆதிக்கம் செலுத்துவார் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்துட்டு மஞ்சரி கன்ஃபார்ம் வருவாங்க. சப்போஸ் முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் நினச்சாங்கன்னா மஞ்சரி டாப்புக்கு போயிடுவாங்க, ராணுவ செகண்ட் வருவார், தேர்டு வந்து ஜெஃப்ரி வருவார். அவர் என்னுடைய யூகத்தை சொல்கிறேன். 4th வந்துட்டு அருண் வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ரா வருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய மஞ்சரிலாம் மேலே வந்துட்டாங்களா, அன்ஷிதா தான் இப்போ மேட்ரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா விஷால் இவங்க 2 பேர் தான் வந்துட்டு இந்த வாரம் ஜோடியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அவரும் தர்ஷிகா கூட ஜோடியாக கை கொடுத்து போக வேண்டிய நேரம் இருந்துச்சு, பட் மிஸ் ஆகிடுச்சு. பட் இந்த வாரம் கண்டிப்பாக வந்து டபுள் விஷயம் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் அன்ஷிதா தான் போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பேர் டேமேஜ் ஆகி போய் கிடக்குது. அதனால் சரி இதுக்கு மேலேயும் உங்களை உள்ளே வச்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அனுப்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனாலும் பிக் பாஸ் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுவார். ஏன்னா போன வாரமே பார்த்தீங்கன்னா ஒரு நாமினேஷன் வந்திருந்தார், அவர் போயிருப்பார். அங்கே வந்து வேணுட்டுமே அங்கே ஒரு கேப்டன்ஷிப் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ என்ன நடக்குது பார்க்கலாம், இல்லை ஃப்ரீ டாஸ்க்கு முடிச்சுட்டு கூட அனுப்பலாம். ஏன்னா அந்த பையன் நம்ம சேனலில் வேலை செஞ்ச பையன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட தெரியாது. பட் சொல்கிறேன், என்னோடய கருத்தை சொல்கிறேன். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் இப்போ வந்துட்டு இந்த சௌந்தர்யா ஃபேன்ஸ், முத்துக்குமரன் ஃபேன்ஸு, அருண் ஃபேன்ஸ், தீபக் இவங்களோட ஃபேன்ஸில் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? இல்லை எனக்கெல்லாம் ஓட்டே வேணாங்க, நான் அடுத்த வாரம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காம அந்த லைக் போட்டு தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.